ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு நூலிலைக்கிண்ணம். இன்றைக்கி ஒரு சிம்பிளான பாப்கார்ன் ஃப்ளவர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு மேஜிக் ரிங் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ மேஜிக் ரிங் க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த மேஜிக் ரிங்கில் 8 சிங்கிள் க்ரோஷெட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா அந்த ஃபர்ஸ்ட்டு சிங்கிள் க்ரோஷெட்டோட ஸ்லிப் ஸ்டிச் பண்ணி இந்த மேஜிக் ரிங்கை நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போது அந்த மேஜிக் ரிங்கை டைட்டன் பண்ணி இப்போது நம்ம ஃபர்ஸ்ட்டு சிங்கிள் க்ரோஷெட்டோட ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்க போகிறோம். இப்போது செயின் 3 அப்புறம் 3 டபுள் க்ரோஷெட் ஒர்க் பண்ணுவோம். அதே ஸ்டிச்சில் இந்த செயின் 3 ஒரு டபுள் க்ரோஷெட் ஆட் பண்ணும். ஸோ அதனால் 3 டபுள் க்ரோஷெட் ஒர்க் பண்ணுறோம். இப்போ நம்ம பாப்கார்ன் ஸ்டிச் பண்ண போகிறோம். எப்படின்னா, இப்போ இந்த 4th டபுள் க்ரோஷெட் பண்ண உடனே இப்போது யானை அந்த லூப்லேருந்து எடுத்துருவோம் வெளியே. இப்போது நம்ம ஃபஸ்ட்டு டபுள் க்ரோஷெட், அதாவது அந்த 3 செயின்ஸோட டாப் இருக்கு இல்லையா, அதில் இன்சர்ட் பண்ணி யானை இப்போது அந்த லூப்பை இது வழியாக புல் பண்ணுவோம். ஸோ இது நல்லா மடங்கி ஒரு பாப்கார்ன் மாதிரி ஒரு லுக் கொடுக்கும். ஸோ இது நம்மளோட ஃபர்ஸ்ட் பாப்கார்ன் ஸ்டிச். அதுக்கப்புறம் செயின் 1. இப்போது செகண்ட் பாப்கார்ன் ஸ்டிச் பண்ண போகிறோம். அதாவது 4 டபுள் க்ரோஷேட்ஸ் பண்ணிவிட்டு இது நம்பர் 3, நம்பர் 4 பண்ணிவிட்டு இப்போது இந்த லூப்லேருந்து நம்ம ஹூக்கை எடுத்துட்டு அந்த ஃபர்ஸ்ட் டபுள் க்ரோஷெட்டில் விட்டு இந்த லூப்பை நம்ம புல் பண்ணுவோம். அதுக்கப்புறம் செயின் 1 இன் பிட்வீன். ஸோ இதே மாதிரி ஒரு பாப்கார்ன், ஒரு செயின் ஸ்டிச் இன் பிட்வீன். ஸோ ஒரு 8 சிங்கிள் க்ரோஷெட் க்ரியேட் பண்ணியிருக்கோம்ல. ஸோ அந்த ஒரு ஸ்டிச்லேயும் ஒரு பாப்கார்ன் ஸ்டிச். ஸோ 8 பாப்கார்ன் ஸ்டிச்சஸ், ஒரு செயின் 1 ஸ்பேஸ் நமக்கு இந்த ரோவில் கிடச்சிருக்கும். ஸோ இதே மாதிரி சுற்றி ஒர்க் பண்ணிட்டு வாங்க. ஸோ அட் த எண்ட் ஆஃப் திஸ் ரோ நமக்கு 8 பாப்கார்ன் ஸ்டிச் இன் பிட்வீன் 1 செயின் ஸ்பேசஸ் இருக்கும். ஸோ இது என்னோட லாஸ்ட் ஸ்டிச். ஸோ லாஸ்ட் பாப்கார்ன் ஸ்டிச் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் செயின் 1 க்ரியேட் பண்ணிவிட்டு ஆன் டாப் ஆஃப் த ஃபஸ்ட்டு பாப்கார்ன் ஸ்டிச் இருக்கு இல்லையா, அதில் நான் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணி இந்த ரோவை முடிச்சுக்குவேன். செயின் 1 ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ நான் அடுத்த ஃபஸ்ட்டு செயின் 1 ஸ்பேஸ்க்குள்ளே போய் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். அப்புறம் செயின் 3 டபுள் க்ரோஷெட். அதாவது நம்ம ஃபஸ்ட்டு ரோவில் இருக்கிற ஒரு செயின் 1 ஸ்பேஸ்லேயும் 2 பாப்கார்ன் ஸ்டிச்
in between one chain one space அப்படி நம்ம ஒர்க் பண்ணுவோம். ஸோ இந்த ரோவில் நமக்கு 16 பாப்கார்ன் ஸ்டிச்சஸ் இருக்கும். ஸோ இது ஒரு செயின் ஸ்பேஸ்லேயும் 2 பாப்கார்ன் ஸ்டிச் இன் பிட்வீன் ஒரு செயின் ஒன் ஸ்பேஸ் அப்படி நம்ம ஒர்க் பண்ணுவோம். ஸோ செகண்ட் லேயரில் 16 பாப்கார்ன் ஸ்டிச்சஸ் ஒரு செயின் ஒன் ஸ்பேஸ் இருக்கும். ஸோ ஃபஸ்ட் ஒன் க்ரியேட் பண்ணிட்டோம், செயின் ஒன். திரும்பி அதே ஸ்டிச்சில் இன்னொரு பாப்கார்ன் ஸ்டிச் நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். அதே மாதிரி அடுத்த செயின் ஒன் ஸ்பேஸில் 2 பாப்கார்ன் ஸ்டிச் இன் பிட்வீன் ஒரு பாப்கார்ன் ஸ்டிச்சுக்கு இன் பிட்வீன் ஒரு செயின் ஒன் அப்படி ஒர்க் பண்ணிட்டு வருவோம். இதே மாதிரி இந்த ரவுண்ட் ஃபுல்லாக ஒர்க் பண்ணிட்டு வாங்க. இப்போ இந்த ரோவோட எண்டுக்கு நம்ம வந்துட்டோம். இன்னும் 2 பாப்கார்ன் ஸ்டிச் தான் க்ரியேட் பண்ணணும். ஏன்னா ஒரே ஒரு செயின் ஒன் ஸ்பேஸ் தான் இருக்குது. ஸோ 2 பாப்கார்ன் ஸ்டிச் இன் பிட்வீன் ஒன் செயின் ஒன் ஸ்பேஸ் க்ரியேட் பண்ணி இந்த ரோவை நம்ம முடிச்சுக்கலாம். ஸோ முடிக்கும்போது அந்த ஃபஸ்ட்டு பாப்கார்ன் ஸ்டிச்சோட டாப்பில் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணி முடிச்சுக்குவோம். ஸோ இதுக்கு நான் வந்து ஒரு பேபி யான் யூஸ் பண்ணியிருக்கேன் டீலில். ஸோ அது ரொம்ப சாஃப்டாக ஒரு நல்ல லுக் கொடுக்கும் இந்த ப்ராஜெக்ட்க்கு. இப்போது நான் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் யானை கட் பண்ணி நாட் பண்ணி செக்யூர் பண்ணிக்கோங்க. நம்மளோட பியூட்டிஃபுல் பாப்கார்ன் ஸ்டிச் ஃப்ளவர் ரெடி. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறந்துடாமல் நூலிலே கிண்ணம்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.